பேசாம அங்கே இருந்திருக்க. எதுக்கு தென்றல் இந்த வெட்டி வீராப்பு கொழுப்படுத்து போய் தான் தெரியல. நீயும் என்ன பண்றது? அவனை பார்க்கணும் போல இருக்கே. எரும மாடு தடி மாடு. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டான். அடுத்து வரவே இல்லை. மாசமா இருக்க பொண்டாட்டிய அடிக்கடி வந்து பார்க்கணுன்ற அக்கறை இருக்கா அவனுக்கு? எரும மாடு. இப்ப என்ன பண்றது? நம்மளா போயிடலாமா? வேண்டாம், போகக்கூடாது. போனா நம்ம அருமை அவனுக்கு தெரியாது. அவனா வந்து கெஞ்சி கெதறி காலில் விழுந்து வாத்தென்றால் நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடணும். அப்படின்னா தான் போகணும், இல்லைன்னா போகவே கூடாது. எப்படி போகாம இருக்குது? அவ இல்லாம என்னால இருக்க முடியலையே. என்ன மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே. எப்ப வருவான்? வரமாட்டானோ? நேத்து நான் அப்படி பேசினதுனால கோச்சுக்கிட்டானோ? ஐயோ, என்ன தென்றல், பேசாம நம்மளே போயிடலாமா? போனாங்க எல்லாம் சிரிப்பாங்களே. என்ன தென்றல், உன் கோவம் அவ்வளவுதானே? ஒரு நாள் கூட முழுசா இல்ல உன் கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? எப்படா வருவ? கண்ணு ஊரங்கும் பொழுதும் எண்ணம் ஓரங்கவில்லையே. அங்கேயாவது அத்தை மாமா பாட்டி மலரு மாமா எல்லாம் இருப்பாங்க. இப்போ மாதிரி இருப்பா. ஆனா இங்க அப்பாவையும் தவிர வேற யாருமே இல்லை. அப்பாவும் வெளியே போறேன்னு போயிடுறாரு. இந்த கிளவியும் சமையல் கட்டுனே கிடக்கு. என் கூட பேச யாருமே இல்லை. அங்க இருந்தாவது லூசு மாதிரி லொடலொடன்னு எதையாவது பேசிட்டே இருப்பான். ஆனா இங்க என்ன பண்றது? ஏ ராஜாதி ராஜன் இருந்தா நான் வேறேதும் கேட்கவில்லையே. ஏ மாமா என் பக்கம் இருந்தா இனி வேறேதும் தேவையில்லையே. என்னத்துக்கு எப்படி கப்பல் கவுந்து போன மணி உட்காந்துருக்கா? அடியே, என்ன அப்பி வீட்டு கப்பல் கவுந்துருச்சா என்ன? என்ன உனக்கு இப்ப? எனத்துக்கடி இப்படி உட்காந்துருக்க? உங்க அப்பா வீட்டு கப்பல் கவுந்து போன மாதிரி. ஆமா, போங்கட்டு. சரிந்தா இட்லி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு வேணாம். எனக்கு வேணானா என்ன அர்த்தம்? இப்படியே உட்காந்துட்டே இருக்க போறியா என்ன? பின்ன என்ன பண்ண சொல்ற? சரி, உனக்குதான் வேண்டாம். வயிற்றுல இருக்க குழந்தைக்கு பசிக்கும்ல, சாப்பிடு. ஆமா, என் குழந்தை வந்து இப்ப உங்ககிட்ட பசிக்குதுன்னு சொல்லிச்சா என்ன? இப்பத்தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நிறைய ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ள இப்ப இட்லி எடுத்துட்டு வந்து தின்னுனா நான் எப்படி திங்கிறது? ஆயில தாண்டி திங்கணும், வேற எப்படி திம்பாங்க? ஒழுங்கா பொடி. ஓ, எனக்கு வேண்டாம். இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தானு வச்சுக்க, உன் புருஷ வீட்டுக்கு பொடின்னு விரட்டி விட்டுருவேன் பாத்துக்க. ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு. போ அப்பதா. என்னமோ ஆச்சு இவளுக்கு. செல்ல பேத்திக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. ஒரு ஞாபகம் வந்துருச்சா? அது எப்படி நான் சொல்லாம கண்டுபிடிச்சிச்சு? என்னடி, எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? ஏச்சா, அவன் ஞாபகம் எனக்கு எதுக்கு வரப்போகுது? அவன் அவன் பாட்டுக்கு தின்னுட்டு தூங்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவன் ஞாபகம் எனக்கு எதுக்கு வரப்போகுது? எனக்கு எத்தனை தடவை சொல்றது? புருஷனை மரியாதையா கூப்பிடுன்னு. சரி, அந்த சார் இப்ப சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு எதுக்கு அந்த சார் ஞாபகம் வரப்போகுது? கொழுப்புக்கு குறைச்சலடி. என்ன உனக்கு? எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டேன்ல. நீ போய் சாப்பிட பத்தா, போ அப்பத்தா. ஏய் பிள்ளைத்தாச்சி, பிள்ளை சாப்பிடாம இருந்துட்டு என்னையும் சாப்பிட சொன்னா நான் எப்படியும் சாப்பிடுவேன். என்ன பண்ணணும்ன்ற? நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? சரி கொடு. இந்த 3 இட்லி இவ்வளவு திங்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்கு. மத்தியானத்துக்கு என்ன பண்ணட்டும்? கோழி அடிச்சு குழம்பு வைக்கட்டா? எனக்கு எதுவும் வேண்டாம், இருக்கிறத கூட போதும். நான் என்ன இங்க விருந்து கலந்துருக்கேன், கோழி அடிக்கிறேன் ஆட்டை அடிக்கிறேன்னு. போ அப்பத்தா. எனக்கே கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டமா இருக்கு? ஒன்னும் இல்ல, சும்மா சொன்னேன். கிறுக்கி கிறுக்கி புருஷனை விட்டுட்டு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வாய் வருதான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனை விட்டுட்டுலாம் இருக்க முடியாம இல்ல. அங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அத்தை மாமா பாட்டி மலரு பூ மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா இங்க என்னடனா ஒத்த காட்டு குரங்கு எனக்கா தனியா உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடுற. அப்புறம் ஏன் இங்க வந்த கோச்சுக்கிட்டே? உனக்குத்தான் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க வந்த? அப்படி பண்ண அவர் வராம என்ன செய்யணும்? வெட்டி வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சலடி, குறைச்சல்ல. சரி, நீ போ, வேலை இருந்தா பாரு, நான் சாப்பிடுறேன். சரி, நான் போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இந்த இட்லியை சாப்பிட்டு இருக்கணும். சரி சரி, போ. இட்லி ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. நேத்தே வந்து அந்த கஞ்சி கஞ்சினான் கூட போயிருக்கலாமோ? நான் இப்படி புலம்புற மாதிரி தானே. அவனும் அங்க என்ன நினைச்சிட்டு இருப்பான்? ஆமா, அவன் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்னெல்லாம் நினைக்க மாட்டான். என்ன யோசிச்சுட்டு இருக்கா? இன்னும் சாப்பிடலையா? இட்லியை பக்கத்துல வச்சுட்டு இவ என்னத்த யோசிச்சுட்டு இருக்கா? நீ வந்துட்டா என்ன என்ன என்னன்னு கேக்குற? என்ன பேசாம இருக்கா? இந்நேரம் என்ன பார்த்ததுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி மாறி இருக்கணுமே. அப்படி ஒன்னும் ரியாக்ஷனை காணும்.
சாப்பிடல. அதானே பார்த்தேன். இப்பதான் சுய நினைவுக்கே வந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எதுக்கு வெக்கமா இருக்கணும்? அதானே, உனக்கு எதுக்கு வெக்கமான சூடு சொரணையெல்லாம் இருக்க போகுது? நான் எவ்வளவு தூரம் நேத்து திட்டினேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப என்கிட்ட வந்து என் முன்னாடி நிக்கிற பத்தியா? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஒன்னும் பேசலையே நினைச்சேன். உன்னதான் கேக்குறேன். கேக்குது கேக்குது. கேட்டா மட்டும் போதுமா? என்ன பண்ணணும்ன்ற? இதுக்காக என்ன பார்க்க வந்த? நான் எங்க உன்னை பார்க்க வந்தேன்? நான் என் குழந்தைய பார்க்க வந்தேன். குழந்தை குழந்தை யார் காதுல பூ சுத்துற? இல்ல காது குத்த பாக்குறியா? எனக்கு சின்ன வயசுலயே காதெல்லாம் குத்தி மொட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க. அம்மா தாயே, எல்லாருக்கும் சின்ன வயசுல காது குத்தி மொட்டையெல்லாம் அடிக்கத்தான் செய்வாங்க. என்னமோ உனக்கு மட்டும் அதிசயமா நடந்த மாதிரி சொல்லுவேன். அறிவுகட்ட மாடு. என்னது கேட்கல? ஒன்னும் இல்ல. நம்ம பேசின பேச்சுக்கு நேரம் பலார்னு அரைவான்னு பார்த்தா பேசாம நிக்கிறான். அதானே செஞ்ச தப்பு. அப்படி என்கிட்ட இப்ப எப்படி நிக்கணும்னு தெரியுதா? குழந்தையெல்லாம் இன்னும் வெளியே வரல சார். வெளியே வரவும் நீங்களே வச்சு பாத்துக்கங்க. இப்ப முதல் இடத்த காலி பண்ணுங்க. அத நீ எதுக்கு சொல்ற? நீ சொல்லக்கூடாது. என்ன நான் சொல்லாம? இது ஏன் பொண்டாட்டி வீடு? நான் வருவேன் போவேன், என்ன வேணா செய்வேன். உனக்கு ஏன் எரியுது? ஹலோ சார், உங்க பொண்டாட்டி யாரு? நீதான் சொல்லும். வேற யாரு? தண்ணி உங்களுக்கு உங்க குழந்தைய பார்க்கணும், அவ்வளவுதானே? பாத்துட்டு கிளம்புங்க. சரி. என்ன பண்ற நீ? நீ தானே குழந்தைய பார்த்துட்டு போச்சேன்னா அதான் பார்க்க போறேன். என்ன பேசுற? என்ன இது அநியாயம்? என் குழந்தை எங்க இருக்கோ அங்கதானே நான் பார்க்க முடியும். வேண்டாம் அஸ்வின். என்னம்மா நீயே பார்த்துட்டு போன்னு சொல்லுவியா, அப்புறம் வேண்டான்னு சொல்லுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? வேண்டாம் அஸ்வின். இரவாக நீ நிலவாக நான் உறவாடும் நேரம் சுகந்தானடா தொலையும் நொடி கிடைத்தேனடி இதுதானு காதல் அறிந்தேனடி கரை நீ பெண்ணே உனை தீண்டும் மலையாய் நான் நுரையாகி நெஞ்சம் துடிக்க ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என் உயிரே காதோறும் காதல் உரைக்க. செல்லம், என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? அம்மா உனக்கு சாப்பாடு கொடுத்தாளா? கொடுக்கலையா? இருக்கட்டும், அவளை நான் வச்சுக்கிறேன். என் அம்மாவை தொந்தரவு பண்ணாம செம்மத்தா இருக்கணும். சரியா? சரியா என் தங்க பிள்ளை உம்மா. தெரியுண்டி உன்னை பத்தி. என்ன என்ன என்ன? அதான் பேசியாச்சுல, கிளம்பு. அது எப்படி செல்லம்? அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுவேனா என்ன? உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுது என் பாப்பா. பண்ணும் ஏன் பண்ணாது? என்ன, என் குழந்தைக்கு நீ சாப்பாடு கொடுக்கலையாம்ல? ஏன் கொடுக்கல? அவன் குழந்தைக்கு வேணும்னா நீயே கொடுத்துக்க. ஓ, அவ்வளவுதானே? கொடுத்தா போச்சு. கொடுத்தா போச்சா? லூசாயிவே. என்ன பேசிட்டு இருக்க? எப்படி கொடுப்ப? அதெல்லாம் கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன் பாரு. என்னமோ பண்ணு. இப்ப எதுக்கு பல்ல காமிச்சிட்டு நிக்கிற? இந்த இட்லியை கொஞ்சம் எடுக்க முடியுமா? என்ன பைத்தியம் ஆயிட்டானா? அது எதுக்கு உனக்கு? எடுங்க பொண்டாட்டி, எடுங்க. இந்தா வச்சுக்க. கொஞ்சம் வாயை திறக்க முடியுமா? நீ உன் குழந்தைக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னேன். என்ன எதுக்கு வாயை திறக்க சொல்ற? என் குழந்தைக்கு தாமா நான் கொடுக்குறேன். அதுக்கு நீ வாயை திறந்தா தானே என் குழந்தைக்கு போகும். அவ்வளவுதானே? நான் சாப்பிட்டுக்கிறேன், குடு. அதெல்லாம் முடியாது. என் குழந்தைக்கு நான் தான் கொடுப்பேன். வேண்டாம் அஸ்வின், என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. நீ என்ன வேணா பேசிக்கடி, நான் உனக்கு கொடுக்கல, என் பாப்பாக்கு தானே நான் கொடுக்குறேன். வாயை திறச்செல்லாம் பாப்பாக்கு. என்னமோ பண்ணி தொலை. நீ வாயை திற. பாத்து பாத்து தண்ணி எங்க? தண்ணி கொண்டு வா. வர வேண்டிய ஆளு வந்தாதான் எல்லாம் உள்ள போகும். இந்தியா தண்ணி. கொடுங்க மச்சி, தண்ணிய குடி. பார்த்து பைய குடி. போதும். 2 வயதா வாங்கியிருக்க, ஒழுங்கா சாப்பிடு. போதும் அஸ்வின். ஒழுங்கா சாப்பிடு தென்ற. இட்லி சாப்பிடறதுக்கு கூட உன்னால முடியாது. இதுக்குத்தான் உன்னை எங்கேயும் விடுறதில்ல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல. வாய் பேசாத தென்ற. சரி, எனக்கு போதும். என்ன நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. எங்க அப்பா வச்சது நல்லா இல்லாம இருக்குமா? என்ன ஏன் சாப்பிடல? இல்ல போதும். இப்பதான் ஜூஸ் குடிச்சேன், அதுக்குள்ள இட்லி சாப்பிட என்னால முடியாது. சரி, டேப்லெட் போட்டு இரு, நான் வீட்டுக்கு போறேன், அப்புறமா வரேன். என்ன வீட்டுக்கு போறானா? என்ன வீட்டுக்கு கூட்டு போக மாட்டானா? சரி, நான் கிளம்புறேன். தென்ற, என்ன இங்க விட்டுட்டு போகாத. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போனேன். உன்னை வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா என்ன? இல்ல. பின்ன எதுக்காக நீ என்ன விட்டு வந்த? எம்எல்ஏயும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ என்ன விட்டு இங்க வரலாமா? சாரி, நினைச்சேன்டி இப்படித்தான் நடக்கணும். ஒரு நாள் கூட அவன் இல்லாம இருக்க மாட்டேன்ற. உனக்கு எனத்துக்கு இந்த வெட்டி வீராப்புன்றேன். போ. இப்ப எங்க போச்சுடி லூசு சிரிக்கி உன் கோவம்லாம்? இப்ப எங்க போச்சு? ஒரு நாள் கூட புருஷன் இல்லாம இருக்க முடியல. உனக்கு கோவம் கேக்குது, கோவம்.
உன் கோவத்தெல்லாம் தூக்கி குப்பையில தாண்டி போடணும். ஏடு வெட்டச்சிருக்கி. போ அப்பத்தா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். சரி போலாம். இப்படியே சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். இருங்க, கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு அப்புறமா பொறுமையா போங்க. சரி. நீ எப்படி என்னை விட்டு இருக்க முடியாது, அதே மாதிரி என்னாலே உன்னை விட்டு இருக்க முடியாது தென்ற. நான் ஏதோ திட்டினதுக்காக கோச்சிட்டு இங்க வந்துட்ட பத்தியா, இனிமே இப்படி பண்ணுவியா? பண்ண மாட்டேன். சரி விடு. கிண்டல் பண்ணுவாங்களா? எதுக்கு? இல்ல, கோச்சிட்டு நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா கிண்டல் பண்ணுவாங்களா? கிண்டல் தென்ற. சொல்லு, கிண்டல் பண்ணுவாங்களா? என் பொண்டாட்டியை நான் கிண்டல் பண்ண விட்டுருவேனா என்ன? யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. வீட்டுல நல்லா பெருசா பெரிய வீடாதான் இருக்கு. யாருமா நீங்க? யார பார்க்கணும்? ராஜி. எங்க அம்மா தான். இருங்க வர சொல்றேன். சரிம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் தா. வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. சரிம்மா, உட்காருங்கம்மா. சரிதா. எதுக்குமா இதெல்லாம்? மொத பொண்ணு வீட்டுக்கு வரேன், வெறும் கையவாமா வீசிட்டு வர முடியும்? சரிம்மா. என்னங்க என்னங்க? இருங்கம்மா, அவர் வந்துருவாரு. சரிதா, பொறுமையா வரட்டும். வாங்கம்மா. என்ன தெரியுதா? உங்களை தெரியாம இருக்குமாமா? பொண்ணு வீட்டுக்கு வரணுன்றதுக்காக சும்மா வராம அந்த பழம் பூ தட்டுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுல இருந்து தெரியாதா நீங்க யாருன்னு? வீட்டுக்கு வரவங்க நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாமா, பின்ன வீட்டுக்கு வரவங்க எப்படி என்ன ஏதுன்னு புரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? பொண்ணுக்கு உங்க பேரனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுமா. இவ்வளவு நாளா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. அது எப்படி உங்க பேரனை பார்த்தாலும் தெரியல, பிடிச்சிருச்சு. கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டா. அதுதானே, என் பேரனை பார்த்துட்டு யாராவது வேணும்னு சொல்லிடுவாங்களா என்ன? ஆமாம்மா, ஆமா. உங்களுக்கும் உங்க பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டணும்னு முடிவே பண்ணிட்டேன். நல்லதுமா. என் பொண்ணு கூட அவங்ககிட்ட கேளுங்க, என்ன பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னா. ஆனா நீங்க என்னடனா இப்படி சொல்றீங்க? உங்களுக்குலாம் ஒரே சந்தோஷமா? ஆமாத்தா. ஆமா, எனக்கும் சந்தோஷம்தான். உங்களை மாதிரி ஒருத்தங்கிட்ட பொண்ணு எடுக்கிறது எனக்கு பெருமை தானே. ஆமாம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பையனோட அம்மா அப்பாலாம்? அவனோட அம்மா அப்பாலாம் ஃபாரின்ல இருக்காங்க. ஓ அப்படியா? ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஃபாரின்ல இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாம ஏன் தமிழ்நாட்டு பொண்ணா கல்யாணம் பண்றீங்க? ஃபாரின்ல இருக்க பொண்ணுங்களா நமக்கு செட் ஆகாதுப்பா. நம்ம ஒரு பொண்ணுங்க தான் நமக்கு வேணும். அதுதான் என் பேரனுக்கும் பிடிக்கும். அதனாலதான் அமெரிக்கால படிச்சு முடிச்சுட்டு கூட இங்க வந்து வேலை பார்த்துட்டு இங்கேயே செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியா? நல்ல முடிவுதாம்மா, நல்ல முடிவு. எல்லாரும் இங்க படிச்சுட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்க பேரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்க. ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். சரி, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டை மாத்திட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாமா? சரிங்கம்மா, சட்டுப்பட்டுன்னு தட்டை மாத்திட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் மனசு நிறைவாத்தான் இருக்கு. அம்மா. சொல்லு பிரபா, இது உங்க பையனா? யார் இந்த கிளவி? லூஸ் மாதிரி பேசாத, காதல் கீதல விழுந்துறப்ப. கிளவின்னு தாமா சொல்ல முடியும். 18 வயசு குமரியா என்ன அது? சும்மா இருன்னு சொல்றீங்களடா. சரி, யார் இந்த கிளவி? மறுபடியும் கிளவின்னு சொல்லாதடா. சரி, யார் இந்த பாட்டி? அப்படி சொல்லு. இதுதான் சாராக்கு பத்திரிக்கா பையனோட பாட்டி. ஓ பாட்டியா? ஆளை பார்த்தா ஒரு தினசா தெரியுது. ஆமா, தெரியும் உனக்கு. வாயை முடிக்கிட்டு பேசாம இருடா. பையன் டாக்டர், பல கோடி சொத்து மதிப்பு இருக்கு. நல்ல விஷயத்த கெடுத்து விட்டுட்டு போயிடாத. என்னம்மா சொல்றேன்? பல கோடி சொத்து மதிப்பா? ஆமாடா, வீட்டுக்கு ஒரே பையன். இந்த சொத்து மதிப்பு பூராமே சாராக்கு தான்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, அதனாலதான் சொல்றேன், பேசாம இரு. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரிம்மா. என்னம்மா கேட்டீங்க? இது உங்க பையனான்னு ஆமா, இவன் எங்க பையன் தான். பேரு பிரபா, சாராவோட அண்ணன். அப்படியா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்ல பிள்ளை, எவ்வளவு அழகா பாட்டின்னு கூப்பிடுது. சரிதா, அப்ப நான் கிளம்புறேன். இன்னொரு நல்ல நாளா பார்த்துட்டு உங்களுக்கு போன் போடுறேன். அப்புறமா வந்து தட்டையெல்லாம் மாத்திக்கலாம். சரிங்கம்மா. பேத்தி எங்க போயிட்டா? அவ காலேஜ் போயிட்டாமா. இங்க வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அவளை லீவ் போட சொல்லியிருப்பேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அதான் போட்டால பார்த்தாச்சே, நேர்ல பார்க்கணுன்ற அவசியம்லாம் இல்ல. சரிங்கம்மா. என்னன்னா அவளை உங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வரோம், பாத்துக்கோங்க. சரிதா. நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. அதை விட்டுட்டு உங்க பேரை எதுக்காக டாக்டர் வேலை பார்க்கணும்? அதுவும் பிசினஸ் தானே. டாக்டர் வேலை என்ன சும்மாவா? அவனுக்கு அவன் பண்ற வேலை பிடிச்சிருக்கு. எந்த வேலை பிடிச்சிருக்கோ அதைத்தானே பண்ண முடியும். அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச வேலைய அவன் பண்ணிட்டு இருக்கான். சரிங்கம்மா. பையனோட அம்மா அப்பாலாம் எப்போ வருவாங்க? நம்ம நிச்சய தேதியை முடிவு பண்ணிட்டா அவங்க உடனே வந்துருவாங்க. உங்க பேரனோட அம்மா அப்பாக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க? அதெல்லாம் எப்படி கேட்காம இருப்போம். என் மருமகளுக்கு உங்க பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு பிடிச்சதுனாலதான் நான் இப்ப இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா. எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. அழகு ரதி மாதிரி இருக்கா உங்க பொண்ணு. யாருக்குதான் பிடிக்காம இருக்கும். அதான் கேட்டனா உங்க பொண்ணை தான் கட்டணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம்.
அம்மா நீங்க உங்களை பத்தி சொன்னீங்க, ஆனா எங்களை பத்தி எதுவும் கேட்கவே இல்லை. எதுக்கு கேட்கணும்? இல்லை எதுக்கு கேட்கணும்? வீட்டை பார்த்தாலே தெரியுது, நல்ல மாளிகை மாதிரி இருக்கு. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதவே செஞ்சிருங்க. நான் இதை கொடுங்க அதை கொடுங்க நீ எதுவும் கேட்க மாட்டேன். உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு போடணும் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. சரிங்கம்மா, உங்களை மாதிரி ஒருத்தங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போங்க. இல்லத்தா பரவாயில்ல, வரத்துல சாப்பிட்டு தான் வந்தேன். இங்க காஃபியாவது எடுத்துட்டு வர. இல்லம்மா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அம்மா நான் வெளியே கிளம்புறேன். சரி போயிட்டு வா. நல்ல வேலை, நம்ம சாராக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. ஆமராஜி, என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டுறவே கூடாது. கிளவியும் பார்க்க நல்ல மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க, கல்யாணம் முடியட்டும். நம்ம பொண்ணுக்கு அதை இதன்னு சொல்லி கொடுத்து மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுட்டு இந்த கிளவியை எப்படியாவது விரட்டி விட்டுறணும். அப்ப பையனோட அம்மா அப்பா அவங்க தான் இங்க இல்லையே, அவங்க தான் அமெரிக்கால இருக்காங்களே. அவங்க தான் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க போல. பையனுக்கு தான் இங்க இருக்கணும்னு ஆசை. அதனாலதான் ஒரு நல்ல தமிழ் பொண்ணா வேணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதாங்க சொல்றேன், நம்ம சாரா கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுட்டு எப்படியாவது இந்த கிளவியை விரட்டி விட்டுறணுங்க. உலகோட சொத்து மதிப்புக்கு நம்ம பொண்ணு ஒண்ணுதான் ராணி. ஆமராஜி, எனக்கும் நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கு. இப்படியோ கல்யாணம் வேணான்னு சொன்னவளுக்கு பையனையும் பிடிச்சிருச்சு, நல்ல இடமாவும் அமைஞ்சிருச்சு. ஆமராஜி, நான் கூட போட்டோ பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டாலோ என்னமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பிள்ளை நல்லா விவரமா தான் இருக்கு. உங்க பொண்ணாச்சே உங்களை மாதிரி விவரமா தானே இருப்பா. ஆமராஜி, நீங்க பையன் நம்பர் வாங்காம போயிட்டீங்களேங்க. பையன் நம்பரா? ஆமாங்க, இப்ப இருந்து சாரா மாப்பிள்ளை கிட்ட பேசினா தானே மாப்பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் இழுக்க முடியும். ஆமராஜி, நீ சொல்றதும் சரிதான். நான் எப்படியாவது இந்த கிளவிட்ட பேசி பையனோட நம்பர் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நம்ம சாராவை பேச சொன்னா பேசுவா. ஆமாங்க, எப்படியாவது பையன் நம்பரை வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வரத நான் பாத்துக்கிறேன். சரி ராஜி. ஆமா, அடி தாங்க முடியலையே, ரொம்ப வலிக்குதா? அனுஷ்காமா வலிக்குது, ரொம்ப வலிக்கு, என்னால தாங்க முடியல அனுஷ்கா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மாவே இருக்க மாட்டீங்க சார்? எங்க அம்மா கை கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க சார். கை கால் வலிக்குதுன்னு சொல்றாங்களா? கை கால் வலிக்க கூடாது, இப்படி அடிபட்டு இருக்குன்னு நீங்க சொன்னதுனாலதான் அவங்களுக்கு உட்கார சேரு எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் திரும்ப கை வலிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வலி தாங்க முடியலையே, கால் வலிக்குதே, கை வலிக்குதே. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு? நீங்க பண்ண தப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவே நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? இல்லைன்னா எங்கேயாவது டாக்டர் வந்து பார்க்க சொல்லுங்க சார், இங்க டாக்டர் இருப்பாங்கல்ல. நீங்க நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கு டாக்டர் நீங்க வச்ச ஆளாம. ப்ளீஸ் சார் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சரி இருங்கம்மா, வார. கொஞ்சம் வலியா பொறுத்துக்கம்மா, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. சரி அனுஷ்கம்மா, அப்பாவுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லம்மா. நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை இப்படி ஜெயில தூக்கி போட்டாரு. இந்த மனுஷனை பத்தி என்கிட்ட பேசாத அனுஷ்கா. நான் தான் தப்பு பண்ணேன், நீ என்ன தப்பு பண்ண? உன்னை வெளியே எடுத்து கூட்டிட்டு போலாம்ல. நான் எப்படியெல்லாம் கெஞ்சினேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஆள்கிட்ட நம்ம என்னத்த பேசுறது? நம்ம வெளியே இருந்தாவது உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியாவது சரி பண்ணி இருக்கலாம். ஆனா இப்ப யாருமே உன்னை பாப்பா? எந்த டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? அனுஷ்கா, என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடியே நடக்கட்டும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அப்பா உங்களை இப்படி பண்ணிட்டாரம்மா. எங்க நம்ம எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டா நம்மளை பிடிக்க முடியாதுல்ல அனுஷ்கா. அதனாலதான் எங்கிட்டாவது கையை காலை ஒடிச்சு வீட்டுல கிடந்தா எங்கிட்ட ஓட முடியாது பத்தியா. அதனாலதான் உங்க அப்பா இந்த பிளான் பண்ணியிருக்காரு. ஆமாம்மா, அதனால அப்பா சரியான ஆளுதாம்மா. அவ கல்யாணம் நல்லபடியா முடியணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக உன் கையையும் காலையும் ஒடிச்சிட்டாரு. அவ கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள ஜெயில புடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த ஆளு நம்மளை விட பெரிய ஆளுடி, நம்மளை விட பெருசா பிளான் பண்ற ஆளு. அதனாலதாண்டி அந்த ஆள் அப்படி இருக்காரு. அந்த ஆள் என்ன நம்மள மாதிரி விவரம் இல்லாத ஆளா? எது பண்ணாலும் தடையமே இல்லாம பண்ற ஆளு. நம்மள மாதிரியா அங்க ஒரு தடையோ இங்க ஒரு தடையோன்னு விட்டுட்டு வர்றதுக்கு? ஆனாலும் இந்த நர்ஸுக்காரியையும் அந்த லாரி டிரைவரையும் நம்பி நான் ஒரு வேலை கொடுத்தேன் பத்தியா. எனக்கு இந்த தண்டனை தேவைதாண்டி, தேவைதான். என்கிட்ட காசையும் வாங்கிட்டு நான் சொன்ன வேலையும் செய்யாம என்னையே எவ்வளவு ஈஸியா போட்டு கொடுத்துட்டு அவங்களும் உள்ள வந்து இருக்காங்க பத்தியா. ஏதோ நான் சொன்னது நடந்து நான் உள்ள வந்து இருந்தா எனக்கு மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். அதாவது அந்த டாக்டர் செத்து போயிருந்து இந்த குழந்தைய காய்ச்சிருந்தா ஏதோ என் மனசு ஆறி இருந்திருக்கும். ஆனா அந்த டாக்டரும் உயிரோட தான் இருக்கியா, அந்த தென்றலோட குழந்தையும் உயிரோட தான் இருக்கு. சும்மா சாதாரணமா பிளான் பண்ணி அதை சரியா கூட பண்ணல. அதுக்காக பத்தியா நம்ம இப்படி உள்ள வந்து கிடக்கோம். ஆமாம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மலரும் அந்த தென்றலும் தான்.
பேசாம இரு அனுஷ்கா. நம்ம அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நடிச்சு வெளியே போகணும். அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். ஆமாம்மா, முன்ன மாதிரி நம்மளால அவ்வளோ சீக்கிரமா நடிச்சுலாம் வெளியேற முடியாது. எப்படியும் 6-7 மாசம்னால ஆகும்மா. அதுக்கப்புறம் தான் எப்படியாவது நம்மளை நம்பி வெளியவே விடுவாங்க. ஒன்று என்ன காப்பாற்ற நீ வெளியே இருந்திருக்கணும், இல்லை ஒன்றை காப்பாற்ற நான் வெளியே இருந்திருக்கணும். யாராவது ஒரு ஆள் வெளியே இருந்தாலும் நமக்கு வக்கீலை பிடிச்சி நம்ம வெளியே வர்றதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ எதுவுமே பண்ண முடியாம இப்படி வந்து அடைஞ்சு கிடக்கமே அனுஷ்கா. என்ன பண்ண போறனோ, உன் வாழ்க்கை என்னாக போதும் அதை நினைச்சா எனக்கே மனசு வெறுத்துருச்சு அனுஷ்கா. அப்ப நம்ம வெளியே போகவே முடியாதா? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.